அதான் சத்தியமா சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்து வந்து நாங்க வந்து உங்க காமெடி சீன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணாம இருந்ததில்ல. இன்னைக்கு வரைக்குமே அது வந்து எவ்வளவு வாட்டி பாட்டாலும் திருப்பியும் அதே ஒரு எனர்ஜி, அதே ஒரு வைப் வந்து எப்பவுமே இருக்கு. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஏப்ரல்ல ரிலீஸ் பண்ணது ஒரு கிரேட் ஐடியா. ஏன்னா எங்க சின்ன ஜெனரேஷனும் வந்து இதே பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி நல்ல அருமையான டைம் அது. இது ரொம்ப எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் கூட சொன்னாங்க, ரொம்ப பசுமையான நேரம். குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் ஒரு வந்து ஏன்னா ஒரு திருவிழா மாதிரி. ஆமாம், சம்மருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லீவு, இன்னொரு பக்கம் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும், எல்லா கோயில் திருவிழா நடக்கும். ஸோ அந்த திருவிழா கொண்டாட்டத்தோட கேங்கஸ் கொண்டாட்டமும் சேர்ந்து சிரிக்கணும் இருக்கும். ஜனங்கள் நல்லா சிரித்து வாழும், சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை சுந்தர்ஜி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் அவரும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவர் ஹீரோவாக நடித்தது எனக்கு, அவர் ஹீரோவாக நடித்து அவர் டைரக்ட் பண்ணனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 பொறுப்பு 2 ஜாப்பையும் அவர் எடுத்துக்கிட்டார். பிடிச்சிரு ஜாப்பையும் எடுத்துக்கிட்டார். ஆமாம், எல்லாம் அவரே வச்சுருக்காரு. அடித்து நொறுக்கி கரெக்டாக பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நம்ம படத்தில் சொன்னோம் அண்ணே, இதில் சொன்னோமா போக்கிரியா பிளான் பண்ணி பண்ணணும், போக்கிரி தானே போய் அது மாதிரி உண்மையில் அழகாக பிளான் பண்ணி அழகாக வந்து பண்ணி முடிச்சாங்கன்னு பார்த்தேன். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அழகாக கை நிறைய வாய் நிறைய சாக்லேட் கொடுத்த மாதிரி இருக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த சாக்லேட்காக. அது மட்டும் இல்லை சார், உங்ககிட்ட எனக்கு வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக வந்துட்டு இருக்கீங்க சார். அண்ட் எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் யூ கீப் மேட்சிங் டு இட். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா டில் your movie, it was like a little up and down season for Tamil cinema. ஆனால் உங்கள் படம்க்கு அப்புறம் அது ஒரு ஹையாக போச்சு. அண்ட் இப்போ ஜானில் வந்து எடுத்தோன்னே இன்னொரு ஹை. அண்ட் இப்போ வந்து 3rd ஹேட்ரிக்காக கேங்கர்ஸும் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்? இப்போ சொல்ல போனால் டென்ஷனாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இன்னொரு ஒரு வாரத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆடியன்ஸுக்கெல்லாம் அந்த படம் பிடிச்சி மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணுங்கிற அந்த மனநிலை தான் இப்போ டென்ஷன் தான் இருக்குது. ஏன்னா சினிமாவை பொறுத்தவரை நேற்றைய சாதனை முக்கியம் இல்லை, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் வந்து கேங்கர்ஸ் எனக்கு வடிவேல் எனக்கு எங்களோட முதல் படம் மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் மக்கள் வந்து அதை வெற்றி படமாக ஆக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்தவுடனே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ நான் இப்போ பார்த்திபன் நானும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்போ சுந்தர்ஜி நானும் சேர்ந்தா அப்போ மக்களுக்கு என்ன 15 நிமிஷம் கேப் விட்டது ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன். அது ஏன்னு கேளுங்களேன், ஓயாமல் சேர்ந்துக்கிட்டே இருந்தால் கூட போராடிச்சிருக்கோம். இந்த கேப் விட்டு வந்தோடனே நீங்கள் 2 பேரும் சேர்றீங்களா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாச்சா, அப்போ ஓகே சூப்பர் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பிரிஞ்சு இருந்து மறுபடியும் சேர்றப்ப ஒரு லவ் பார்ட்டியை சேர்றதில்ல, அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்தது வந்து ஜனங்கள் அழகா இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்தாகையா பிரமாதமாக இருக்கேன், அது ஒரு சந்தோஷம். அப்போ அதில் நான் சந்தோஷம் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குல்ல. எப்படி நம்மளை சிரிக்க வச்சுருவாங்க என்னென்ன கண்டிப்பாக அப்படிங்கிற எல்லா மக்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த உங்கள் முகத்தை தெரியுது அந்த சிரிப்பு பாருங்க. ஆனால் ஜென்யூனாக வந்துட்டு ரூம்குள்ளே வந்தது உங்கள் 2 பேரும் இப்படி உட்காந்துருக்குது ஆட்டோமேட்டிக். அதுதான் சொல்கிறேன். இப்போ சுந்தர்ஜி வடிவேல்லாவே இப்போ மக்களுக்கு என்னென்னா பரவாயில்லையே, அப்போ எங்கள் படத்தை பூரா பின்னால் நாங்கள் என்னென்ன படம் பண்ணங்கிற பூரா பார்க்குறா, கைப்புள்ளிலேருந்து எல்லா இதுலேருந்து வீரபாகலேருந்து பார்த்துக்கிட்டு வராங்க. எல்லாம் நகரத்துலேருந்து பார்த்துட்டு இதில் வந்து பல வேஷங்கள் பல விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியுது. இவங்க 2 பேரும் சேர்ந்தால் மக்களை ரசிக்க நம்மளை சிரிக்க வைப்பாங்கன்னு ஒவ்வொரு குடும்பமும் ரொம்ப ரசித்து எதிர்பார்த்து அப்படியே குளவரியில் உட்காந்துருக்காங்க. ஆமாம், இப்போ கூட என்ன சொன்னார் 18ஆம் தேதி கூட அனிமா ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம்னேன்னாரு. நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அப்புறம் இல்லைண்ணே நம்ம 24 பண்ணிடுவோம்னேன்னாரு. டமக்குன்னு இறங்கிடுச்சு. நேம்ஸ் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஒரு வாட்டி உங்கள் காம்பினேஷன் ஒன்று சேரும் ஐகானிக் நேம்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் என்ன சார்? பின்னாடி உட்காந்து பிளான் பண்ணுவீங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக? இல்லை, வித்தியாசமாக இருக்கணும்னு பிளான் பண்ணுவோம். அது அண்ணா அவரோட ஐடியாவோட வருவார், உட்காந்து பேசி வந்து. ஏன்னா ஒரு கேரக்டர் சீன்கிறது ரெண்டாவது, ஹியூமன் வரும்போது அந்த கேரக்டரோட லுக்கு. இப்போ நீங்கள் கேங்கர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த அந்த மீசைலேருந்து அந்த ஏர்லேருந்து அந்த போட்டுக்கிற காஸ்டியூம் வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்னா ஒன்று லுக்கு, இன்னொன்று பேர். அதுக்கப்புறம் தான் வந்து இது ஒரு கைப்புள்ள, ஒரு வீரபாகு, ஒரு வக்கீல் வெடிமுத்து, அந்த மாதிரி இதில் பிடி மாஸ்டர் சிங்காரம். ஸோ அந்த கேரக்டர் பேர் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்மள அறியாமல் முகத்தில் ஒரு புன்னகை வரணும். அது வடிவேலனோட ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமோட வேல்யூ இன்னும் அதிகமாகிடும். ஓகே. ஸோ
ஸோ எல்லா மூவிஸ்க்கும் வந்து ஒரு லுக் பயங்கரமா உட்காந்து கியூரேட் பண்ணுவீங்களா? என்னெல்லாம் யோசிப்பீங்க ஒரு லுக் கியூரேட் பண்ணுறது? பேர் யோசிக்கணும், டைட்டில் யோசிக்கணும், கெட்டப் யோசிக்கணும், என்ன லொக்கேஷன் யோசிக்கணும். எவ்வளோ இருக்குமா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் எவ்வளோ இருக்கு. நான் இன்னொன்று அது ஒரு சேலஞ்சிங்ல இவர் வடிவேல்னா அவ்வளோ கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்போ அதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆமாம், எல்லா இதுலேருந்து வேறு வேறு படங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து போக்கிரி பண்ணியிருப்பேன், அது பண்ணியிருப்பேன், ஆதவன் பண்ணியிருப்பேன், இதெல்லாம் இதுலேருந்து மாறுபட்டு வரும் அது. பட் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் வந்து சிலிப்பி அகலையேன்னா அது ரொம்ப முக்கியம். அது என்கிட்ட வர்றப்ப மட்டும். ஆமாம், வடிவேலன் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்டப் நீ அரண்மனையெல்லாம் வேற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அது வேற ஸ்டைலில் இருக்கும். என்கிட்ட வர்றப்ப மட்டும் சில நடிகர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கெட்டப் சூட் ஆகும். நீங்கள் எல்லாருக்கும் கெட்டப் போட்டுலாம் இது பண்ண முடியாது. சில நடிகர்களுக்கு மட்டும்தான் என்ன கெட்டப் போட்டாலும் அது சூட் ஆகும், நல்லாவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இதை நான் சொல்கிறத விட அவர் சொல்கிறப்ப அழகாக இருக்கும். அவர் தான் சொல்லணும் அதை. இப்போ நீங்கள் வடிவேலில் ஃபேஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் கெட்டப் யோசிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு முகம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதை நடிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு முகம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்னே, நிறையா டைரக்டர் சொல்கிறது ரொம்ப பேர் என்கிட்ட சொன்னாங்க. நான் ஹீரோயினிக்கு ஆரம்பிக்கும்போது ஹீரோனியை உங்களை மாதிரியே பேசுகிற மாதிரியே நான் கதை சொல்லிக்கிட்டே வருவேன். அந்த கதையில் உங்களை பற்றியே பேசுவேன். நான் பேசிகிட்டே வரும்போது பேசும்போது உங்கள் ட்ரெண்ட்லேயே அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன ஆகி போச்சுன்னா, அவர் டைரக்டர் சொன்னார் என்கிட்ட, ரொம்ப சத்தம் போட்டான். அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நடக்கணும் அப்போ. ஆமாம், ரொம்ப கத்தி பேசினா நேற்று நடந்துச்சு. இந்த படத்தில் ஒரு சீனு, எங்கள் படத்தில் வந்து நேற்று ஃபங்க்ஷன் நடக்குது, ஆடியோ ஃபங்க்ஷனு. அதில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக ஸ்டேஜில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் குரூப்பில் ஒருத்தர், நிறைய க்ரௌடு வேறு, டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. இப்போ அவர் நிறுத்த சொல்லணும். இப்போ கேங்கஸ் படத்துலேயே ஒரு சீன் இருக்குது. ஒரு வடிவேல்னால இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ இவர் மார்வெஸ்டர் இருக்காரு, அவன்கிட்ட வந்து பேசாத கட் பண்ணலாம் டைலாக் சொல்லுவார். இப்போ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் கீழேருந்து. அது வடிவேல் நிறைய நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே இதை பற்றி இப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவர் பேசுகிறாரு, யார் சார் நான் இங்கிருந்து கட்டு போது நிப்பாட்டுங்க, அவரு கட்டு அது வந்துங்கிறாரு. அதாவது இந்த திரையுலகத்தில் எல்லா படங்கள்லையும் வந்து இந்த நாங்கள் பண்ண ஒவ்வொரு படத்துடைய ட்ரெண்டு, ஒவ்வொரு படத்துக்குள்ள பேசக்கூடிய அந்த மாடுலேஷன்லாம் இப்போ ஹீரோனிக்கெல்லாம் பேச வச்சுட்டாங்க. மாப்பு என்ன அப்படின்னு ஹீரோனி கேட்கலாம். இப்போ ஒரு படம் கூட பார்த்தேன், பார்த்துக்கிட்டு எல்லா இதுலேயும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த சுந்தர்னே என்னுடைய காம்பினேஷன் என்னென்ன பண்ணமோ அது பூராமே வெளியில் எல்லா திரைப்படங்களையும் அங்கங்கே தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.